தேவையான பொருட்கள்லாம் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். இது ஒன் பார்ட் ரெசிபி தான். ஒரு 10 நிமிஷத்தில் நீங்கள் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வதக்கி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பயிரையும் போட்டு வேக வச்சு எடுத்துட்டா வேலை முடிஞ்சது. இது அவசரமாக உங்களுக்கு தேவைப்படும் அப்படிங்கிற நேரத்தில் நீங்கள் 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நான் அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக பட்டர் போட்டிருக்கேன். அது போக கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். வெங்காயம் வதங்குற அளவுக்கு நீங்கள் ஆயில் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம் தாளிக்கிறதுக்கு. அதில் அந்த பட்டரும் உருகி எண்ணெயும் சூடானதும் ஒரு ஸ்பூன் ஜீரகம் தான் இதுக்கு தாளிப்புக்கு. நமக்கு கடுகு போட போகிறது இல்லை. ஜீரகம் வெடித்ததுக்கப்புறம் பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அடுத்து பூண்டை போட்டுருவோம் நம்ம ஜீரகம் வெடித்ததுக்கப்புறம். இப்போ வெங்காயம் சேர்த்துடலாம். நம்ம அதோட பூண்டு நல்லா வதங்கிடுச்சு, ரொம்ப வதங்கக்கூடாது. இப்போ வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கணும். வதங்கினதும் நம்ம தக்காளி போட்டுடலாம். வெட்டி வச்ச கருவேப்பிலையை போட்டுட்டு பச்சை மிளகாய் ஒன்று கீறி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். கருவேப்பிலை போட்டுடலாம். தக்காளி போட்டு நல்ல நல்ல மசிஞ்சு வரணும், அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இதில் நான் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூளும் 1 ஸ்பூன் மிளகாத்தூளும் போட்டிருக்கேன். நான் இப்போ 100 பச்சை பயிருக்கு தேவையான அளவு தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் இதில் இருந்து கூட வேணும்னா அதிகமாக தேவைப்படுறவங்க அதிகமாக அதுக்கு தகுந்த மாதிரி காரம் சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் வேற போட்டிருக்கோம். காரம் அதிகமாக வேணுங்கவங்க கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்ல பச்சை வாசனை போனதும் நம்ம அந்த பயிரை சேர்த்துடலாம். பயிர் கூட்டிட்டு நம்ம பயிரை சேர்த்துடலாம். இப்போ நம்ம போட்ட மசாலா எல்லாம் பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ பயிர் சேர்த்துடலாம். நம்ம பயிரை சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துருங்க. அதிலே அதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துருங்க. தண்ணி கூட கொஞ்சமே வச்சுக்கோங்க அளவு. இன்னும் ஒரு பங்கு நம்ம மேலே இருக்கிற மாதிரி அதுக்கு மேலே வர்ற மாதிரி பார்த்துக்கணும். பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டுடலாம். இப்போ நான் தண்ணி பாருங்கள் எவ்வளோ சேர்த்துக்கேன்னு. உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா நிறைய சேர்த்துக்கோங்க, இல்லை கட்டியாக தான் வேணும்னா தண்ணி கம்மியாக சேர்த்துக்கலாம். இதில் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டு நல்லா கிளறிட்டு வெயிட் போட்டு உங்களுக்கு எத்தனை விசில் வச்சா உங்கள் குக்கரில் இந்த பயிர் குழைஞ்சு வெந்து வருமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. நான் இப்போ இதில் ஒரு 5-6 விசில் வச்சு எடுத்துகிட்டு வரேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கேன். அதுக்கப்புறம் நீங்கள் மசிச்சு அது மேலே கொஞ்சம் மல்லி இலையும் கொஞ்சம் பட்டரும் போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், வேலை முடிஞ்சது. இப்போ நான் குக்கர் ஓப்பன் பண்ணியிருந்தேன். பண்ணிவிட்டு பார்க்கலாம் எப்படி வெந்திருக்குன்னு. நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை நல்லா நம்ம இப்போ மசிச்சு விட்டுட்டு இது மேலே மல்லி இலை போட்டு கொஞ்சம் பட்டர் போட்டு கொதிக்க வச்சு இறக்கிடலாம். அவ்வளோதான். இப்போ மசிச்சு விட்டுறலாம் நம்ம அதை. நல்லா அதை ஃபுல்லாக மசிக்காமல் பாதி மசித்து பாதி இதாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது அது நல்லா இருக்கும் நமக்கு டேஸ்ட்டு. நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்கணும். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சுட்டு இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் மல்லி இலை போட்டுடலாம். போட்டுட்டு கொஞ்சம் பட்டர் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. பட்டர் சேர்த்து கிளறி விட்டுருங்க. ஆஃப் பண்ணி வச்சுருங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, ரெடி ஆயிடுச்சு. தால் ரெடி. இது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இவ்வளவு பதத்தில் இருக்கட்டும் அப்படின்னு நினச்சவங்க இப்படி சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.